ஆசிய ஐரோப்பிய கண்டங்களுக்கு இடையில் உள்ளது துருக்கி. முதலாம் உலகப் போருக்குப் பின் 1923ஆம் ஆண்டு மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஜனநாயக முறையில் மக்களாட்சியை ஏற்படுத்த முதல் புரட்சி ஏற்பட்டது. இராணுவ அதிகாரி முஸ்தபா கெமல் அட்டதுர்க் தலைமையில் ஏற்பட்ட இந்த முதல் புரட்சி மக்களாட்சியை உருவாக்கி தற்போதைய நவீன துருக்கி குடியரசுக்கு வழிவகுத்தது. மிக தீவிரமான மதச்சார்பின்மை என்பதுதான் கெமலின் கொள்கை. அதை கெமலிசம் என்று அழைக்கும் அளவுக்கு துருக்கி இராணுவத்தில் ஒரு பிரிவினர் இன்னமும் தீவிர கொள்கையாக கொண்டுள்ளனர். இதன் விளைவாகத்தான் துருக்கியில் அவ்வப்போது இராணுவ புரட்சிகள் உருவாகின்றன. முழுமையான மதச்சார்பற்ற மக்களாட்சி என்பதே தங்களின் நோக்கம் என்று கூறி 1960ஆம் ஆண்டு முதல் இதுவரை 4 முறை இராணுவ புரட்சிகள் நடந்துள்ளன. ஒவ்வொரு முறை புரட்சிக்கு பிறகும் மக்களாட்சி என்ற மாண்பு சரிந்து கெடுபிடிகளைத்தான் மக்கள் சந்திக்க நேர்ந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போதும் துருக்கியில் ஒருமுறை இராணுவ புரட்சி வெடித்தது. துருக்கியில் 52% மக்கள் ஆதரவுடன் அதிபர் எர்டோகன் தலைமையிலான ஆட்சி பொறுப்பில் உள்ளது. சனிக்கிழமையன்று அதிபர் ரீசப் தாயுப் எர்டோகன் விடுமுறையை கழிப்பதற்காக துருக்கியில் உள்ள கடற்கரை சுற்றுலா நகரமான மர்மாரிஸ் பகுதியில் இருந்தார். அப்போதுதான் எர்டோகனின் அரசு பெரும்பான்மை ஆதரவு பெற்றதல்ல என்று கூறி இராணுவத்தின் ஒரு பிரிவினர் திடீர் புரட்சியில் ஈடுபட்டனர். ஏகேபி என்ற பெயரிலான இஸ்லாமிய ஆதரவு கட்சிக்கு தலைமை வகிப்பவர்தான் தற்போதைய அதிபர் எர்டோகன். துருக்கியில் உள்ள பள்ளிகள் இஸ்லாமிய பாதைக்கு எர்டோகனால் மாற்றப்பட்டன. அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் அதிபருக்கு அதிக அதிகாரங்களை அளித்தன. இதற்கு சமீப காலமாக எழுந்த எதிர்ப்புகள் அனைத்தையும் பணிய வைத்தார் எர்டோகன். இவை எல்லாமே இராணுவத்தின் கெமலிசம் ஆதரவு பிரிவினருக்கு கடும் அதிருப்தியை உருவாக்கியது. தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தவர்கள் எர்டோகன் விடுமுறையில் சென்ற நிலையில் திடீர் புரட்சியை துவக்கினர். தலைநகர் அங்காராவில் உள்ள முக்கிய அலுவலகங்கள், விமான நிலையங்களை இராணுவ புரட்சியினர் கைப்பற்றியதாகவும் நாடு முழுவதும் இராணுவ சட்டம் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர்களின் தரப்பு அறிவித்தது. மக்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் புரட்சியாளர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றன. தொலைக்காட்சி அலுவலகங்களிலும் புரட்சி படையினர் புகுந்தனர். அதே நேரம் இராணுவ புரட்சிக்கு எதிராக அதிபர் எர்டோகன் ஆதரவாளர்கள் அதிரடியாக களமிறங்கினர். அவர்களுக்கும் இராணுவ புரட்சி படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. எர்டோகன் உத்தரவுப்படி அரசின் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு படையினரும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர களத்தில் குதித்தனர். துருக்கி முழுவதும் பெரும் வன்முறை வெடித்தது. இரவு முழுவதும் இராணுவ ஹெலிகாப்டர்கள் சத்தமும் வெடிகுண்டுகள் சத்தமும் இடைவிடாது தொடர்ந்தது. விடிய விடிய நடந்த மோதலில் 100க்கும் மேற்பட்ட புரட்சியாளர்கள் கொல்லப்பட்டனர். பல்லாயிரக்கணக்கானோர் தாக்குதலில் படுகாயமடைந்தனர்.
அதிகாரத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர மர்மாரிஸ் பகுதியில் இருந்தபடியே அதிபர் எர்டோகன் இராணுவத்தினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அத்துடன் ஸ்கைப் மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். அவரது உத்தரவுப்படி துருக்கி பிரதமர் பினாலியும் ஸ்கைப் மூலம் மக்களுடன் தொடர்பு கொண்டு பேசினார். இராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை பிடிக்க ஒரு பிரிவினர் முயற்சிப்பதாகவும் இந்த துரோக செயலில் இராணுவத்தின் ஒரு பிரிவினர் மட்டுமே ஈடுபட்டுள்ளதாகவும் கூறிய எர்டோகன் அவர்களின் முயற்சி பலனளிக்காது என்றும் மக்களும் தெருவில் இறங்கி போராட வேண்டுமென்றும் அழைப்பு விடுத்தார். திடீரென்று நிலைமை மாறியது. புரட்சியாளர்களின் பிடி விலகியது. இராணுவமும் பாதுகாப்பு படையினரும் புரட்சியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்தனர். புரட்சியில் ஈடுபட்டவர்கள் கைகளை உயர்த்தியபடி இராணுவத்தினரிடம் சரணடைந்த காட்சிகள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாக துவங்கின. அப்போது துருக்கியில் இராணுவ புரட்சி முறியடிக்கப்பட்டதாக அதிபர் எர்டோகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். துருக்கி இராணுவத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் எடுத்த இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் பொறுப்பு இராணுவ தளபதியாக அதிபரின் நம்பிக்கைக்கு உரிய பினாலி யெல்திரிம் நியமிக்கப்பட்டதாகவும் அரசு அறிவித்தது. இராணுவ ஆட்சிக்கு சதி செய்ததாக 1000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை அரசு கைது செய்தது. ஆனால் புரட்சிக்கு காரணமாக கருதப்படும் இராணுவ தளபதி ஹூலுசி எங்கிருக்கிறார் என்பது குறித்த விவரங்கள் உடனடியாக தெரியவில்லை. ஒரே நாளில் துருக்கியில் இராணுவ புரட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதனால் உலக நாடுகள் நிம்மதியடைந்துள்ளன. இன்றைய துருக்கியில் ஐரோப்பிய, மேற்கத்திய, இஸ்லாமிய கலாச்சாரங்கள் அனைத்தும் பல்வேறு பகுதிகளிலும் விரவி இருக்கின்றன. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இங்கு வசித்து வருகின்றனர். இந்தியாவைச் சேர்ந்த சுமார் 300 குடும்பத்தினர் அங்குள்ளனர். அவர்களில் பெரும்பான்மையானோர் துருக்கியில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றுவோர். துருக்கியில் மீண்டும் அமைதி திரும்பியதில் இந்தியாவிலும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த இராணுவ புரட்சி மூலம் எர்டோகனின் எதிர்ப்பாளர்கள் 2 தோல்விகளை சந்தித்துள்ளனர். துருக்கி அரசையோ அல்லது இராணுவத்தையோ தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை என்பதோடு இனியும் இராணுவத்தில் கம்யூனிசம் கொள்கை நீடிக்க முடியாது என்ற நிலையும் உருவாகியுள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக தீவிர மதச்சார்பின்மைக்காக நடந்த இராணுவ புரட்சி இஸ்லாமிய கோட்பாடு ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அதிபர் எர்டோகனை சர்வாதிகாரியாக உயர்த்தி எதிர்விளைவை ஏற்படுத்திவிட்டது.